ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்எஸ் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ ரிலீஸ் பண்ண கெமிஸ்ட்ரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அகடமிக் இயர் 25-26 கிளாஸ் 12. இது அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன் வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறது இல்லை, ஏன்னா அது வந்து ரொம்ப லாங் வீடியோவா போயிடும். அதனால ஒரு செக்ஷனா நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செக்ஷன் ஈல ஒரே ஒரு கொஸ்டின் 31st கொஸ்டின் மட்டும் பார்க்குறோம். ஏன்னா 31, 32, 33 அப்படின்னு மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது இது மூணுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவா போட்டாலும் லாங்கா இருக்கும். அதனால ஒரு கொஸ்டினா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல 31 என்னன்றத பார்ப்போம். ஸோ 31st கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஏ பி எய்தர் ஆர் டைப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டும் ஏல பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின், ஒன்னு ஒரு மார்க். அதே மாதிரி பில பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின், ஒன்னு ஒரு மார்க். இப்போ ஒன்னு நீங்க ஏ ஃபுல்லா அட்டென்ட் பண்ணலாம் அல்லது பி ஃபுல்லா அட்டென்ட் பண்ணலாம். இந்த 31st கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா பயோமாலிக்யூல்ஸை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஆர்கானிக் போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ மிக்ஸ்டு கொடுத்துருக்காங்க. சாப்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் சாப்டர்ல இருந்து தான் கொஸ்டின் வந்திருக்குன்னு கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டினை அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 31ல ஏ பார்க்க போறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து write the structure of expected product of Cannizzaro reaction of 2-chlorobenzaldehyde. So 2-chlorobenzaldehyde Cannizzaro reaction undergo ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ முதல்ல நம்ம வந்து 2-chlorobenzaldehyde அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். 2-chlorobenzaldehyde. அப்போ பென்சால்டிஹைட் இது பென்சால்டிஹைட். இதுல செகண்ட் பொசிஷன்ல சிஎல் இருக்கு. ஸோ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா எந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல அது ஆல்டிஹைடோ அல்லது கீட்டோனோ எதுல ஆல்பா ஹைட்ரஜன் இல்லையோ அந்த சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான், அந்த காம்பவுண்ட் மட்டும்தான் கனிசாரோ ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். ஸோ அதுக்கு நீங்க என்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு கான்சென்ட்ரேட்டட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணலாம், அல்லது கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரியேஜென்ட் போட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கனிசாரோ ரியாக்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு அந்த இடத்துல டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 ஆல்டிஹைட் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிளுக்கு பென்சால்டிஹைட் எடுக்கிறோம்னா 2 பென்சால்டிஹைட் எடுத்துக்குவோம். அதுல ஒன்னு வந்து ஆக்சிடேஷனும் இன்னொன்னு வந்து ரிடக்ஷனும் அண்டர்கோ ஆகும். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆல்டிஹைட் என்ன ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ரிடக்ஷன் அப்படின்னா ஆல்டிஹைட் வந்து ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்ப நம்மளுக்கு கனிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னா 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்னு ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட், இன்னொன்னு வந்து ரெடியூஸ்டு ப்ராடக்ட். ஸோ இது நம்மளுக்கு கனிசாரோ பத்தி தெரிய வேண்டியது. இப்போ நமக்கு கொடுத்துருக்க 2-chlorobenzaldehyde எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ரியாக்ஷன் படி நம்மளுக்கு 2 மாலிக்யூல் எடுத்துக்க போறோம். இது ஒன்னு, இது ஒன்னு. சரி, இப்ப இதுல நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டட் KOH எடுத்து ஹீட் பண்றோம் அப்படின்னா, ஸோ NaOH நீங்க போட்டுக்கலாம். இப்போ இதுல ஒன்னு வந்து ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொன்னு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் இதுல நடக்குது. அதனால இது வந்து நம்ம டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் சொல்றோம். எது ஆக்சிடைஸ் ஆகுதோ அதுல இந்த CHO குரூப் என்னவா மாறும், COO. நீங்க இங்க K எடுத்திருக்கீங்கன்னா K, Na எடுத்திருக்கீங்கன்னா Na. ஸோ COO மைனஸ் கார்பாக்சிலேட் பார்ட்டா மாறுது. எது ரெடியூஸ் ஆகுதோ அதுல இருக்கக்கூடிய CHO பார்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும், CH2OH கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்ப நம்ம ப்ராடக்ட் எழுதுவோம். நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் எழுதுவோம். ஸோ சிஎல் அப்படியே இருக்க போது இந்த இடத்துல COO நான் K எடுத்திருக்கேன், அதனால K. நீங்க NA போட்டிருந்தீங்கன்னா NA அல்லது COO மைனஸ் இப்படியும் எழுதிடலாம். ஏன்னா ஜென்ரலா ப்ராடக்ட்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து ரியாக்ஷன் எழுத போறது கிடையாது. அதனால நீங்க இப்படியும் காமிக்கலாம். இதுவும் கரெக்ட். பிளஸ்
இன்னொன்னு வந்து ரெடியூஸ்டு ப்ராடக்ட் Cl CH2OH. ஸோ இதுக்கு பேரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இது வந்து நம்ம K எடுத்திருக்கோம், அதனால பொட்டாசியம் சால்ட் ஆஃப் 2-குளோரோபென்சோயிக் ஆசிட் அப்படின்னு எழுதுறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 2-குளோரோபென்சைல் ஆல்கஹால். சரியா? ஸோ ப்ராடக்ட் கேட்குறாங்க, அதனால இது ரெண்டுத்தையும் நீங்க எழுதணும். அடுத்தது செகண்ட் ஒன்னுக்கு போறோம். ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? How would the presence of SO3H group affect the basic strength of aniline? ஸோ இங்க நம்மளுக்கு அனிலின்ல SO3H group இருந்ததுன்னா அதனுடைய பேசிக் நேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ SO3H அப்படின்றது இட் இஸ் an electron withdrawing group. இது வந்து ஒரு எலக்ட்ரான் withdrawing group. ஸோ எப்பவுமே நம்ம வந்து அனிலின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சரி, அனிலின் அப்படின்னா C6H5NH2. இந்த நைட்ரஜன் மேல பார்த்தோம்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பென்சீன் ரிங்ல காமிக்கும் பொழுது இப்படி எழுதுவோம். சரியா? இந்த சைடு SO3H போட்டிருக்கோம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும்போது இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? அந்த ரெசோனன்ஸுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேர்ஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஃபர்தர் பாண்டிங். அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணாது? பாண்டில் இன்வால்வ் ஆகாது. அதனால இந்த அனலினுடைய பெசிசிட்டி என்ன ஆரம்பிக்கும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். So it is an electron withdrawing group. அதனால there is no availability of அல்லது the lone pair of electrons on nitrogen atom is not available for bonding. Therefore, basicity of aniline decreases. So அதுக்கான ஆன்சர் இதுதான். Since SO3H is an electron withdrawing group, basicity of aniline decreases. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா because the availability of lone pair of electrons on the nitrogen atom is not for the bonding of further bonding அப்படின்னு நீங்க எழுதணும். அடுத்தது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா convert acetic acid to ethanamine. அசிட்டிக் ஆசிடை நம்ம என்ன பண்ண போறோம்? எத்தனமினா கன்வெர்ட் பண்ண போறோம். Convert acetic acid to ethanamine. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் கொடுக்குறாங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக வந்து ஐடியா கிடைக்கும் கன்வர்ஷனுக்கு. இப்போ நம்ம அசிட்டிக் ஆசிட்னா CH3COOH, இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? எத்தனமின் CH3CH2NH2வா கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆசிடை அமீனா கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆசிடை ஃபஸ்ட்டு நீங்கள் அமைடா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அமைடா கன்வெர்ட் பண்ணணும்னா ஆசிடை வந்து அமோனியா போட்டு ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணினீங்கன்னா ஆசிட் வந்து அமைடா கன்வெர்ட் ஆகும். இந்த அமைடை வந்து நீங்கள் ரிடக்ஷன் பண்ணலாம். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வச்சு அதுக்கப்புறம் ஹைட்ரோலைசிஸ் பண்ணணும்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து அமின் கிடைக்கும். சரி, அமைட்ல எத்தனை கார்பன் இருக்கோ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் இருக்கக்கூடிய அமின் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட்ல நம்மளுக்கு 2 கார்பன், அமின்லையும் நம்மளுக்கு 2 கார்பன். அப்போ அந்த கார்பன் கவுண்ட் வந்து கேரி ஆயிட்டே வரணும். ஓகேவா? இப்போ நம்ம ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ CH3COOHல நீங்க அமோனியா போட்டு ஹீட் பண்றீங்க. ஆக்சுவலா இங்க நம்ம அமைடு எழுதிடுறோம், CH3CONH2ன்னு எழுதுறோம். இங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா இது நடுவுல வந்து ஒரு 2 ஸ்டெப்ல இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
இப்போ இந்த இடத்துல CH3COOH இருக்குல்ல, இதுல நம்ம அமோனியா போட்ட உடனே இந்த NH3 என்ன ஆகும், இந்த பார்ட்ல போயிட்டு ஆட் ஆகும். அப்ப நம்மளுக்கு CH3COO மைனஸ் NH4 பிளஸ்ன்னு வரும். இப்ப இத நீங்க ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ இதுல ஒரு ஆக்சிஜனும் இதுல 2 ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி CH3CONH2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்படிதான் இந்த இடத்துல அமைடு ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த அமைட வந்து நீங்க ரெடியூஸ் பண்றீங்க in presence of lithium aluminum hydride followed by hydrolysis. பண்ணும்போது இந்த CO பார்ட் நம்மளுக்கு CH2 கன்வெர்ட் ஆகும். ஸோ CH3CH2NH2 நம்மளுக்கு கிடைக்கும். எத்தனாமின் கிடைக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன். அப்போ நீங்க எழுத வேண்டியது இந்த ஸ்டெப்பை எழுதும். அடுத்தது 4th one. Write the steps to prepare benzoic acid from benzoyl chloride. Benzoic acid from benzoic acid from benzoyl chloride. So இங்க நம்ம என்ன பண்ண போறோம், பென்சோயிக் ஆசிட பென்சாயில் குளோரைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். அப்போ பென்சாயில் குளோரைடை இந்த சைடு எழுதணும். இதுல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம், பென்சோயிக் ஆசிட். சரியா? ஸோ இங்க ஃப்ரம் கொடுத்துருக்காங்க, நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. பென்சோயில் குளோரைட்ல இருந்து பென்சோயிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இது நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், பென்சோயில் குளோரைடை ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம், ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணலாம். ஆல்டிஹைடை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம், ஆசிடா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம C6H5COCl போட்டு ஹைட்ரஜன், பல்லாடியம், பேரியம் சல்ஃபேட். ஸோ இது வந்து ரோசன்மன் ரிடக்ஷன். இந்த ப்ராசஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும், இந்த இந்த பார்ட் இது வந்து என்ன ஆகும், இது HCl வெளியில போயிடும். இதுல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு C6H5CHOன்னு வரும். ஸோ இந்த இடத்துல HCl நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். இப்போ இதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்டிஹைட்ல நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அல்லது அல்கலைன் மீடியம், பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அல்லது அல்கலைன் மீடியம், இந்த மாதிரி நம்ம போடும் பொழுது இந்த ஆல்டிஹைட் வந்து நம்மளுக்கு ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இடத்த நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டோம் அப்படின்னா இந்த பார்ட் ஆல்டிஹைடிக் பார்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆசிட் பார்ட். ஸோ பென்சோயிக் ஆசிட். இது பென்சாயில் குளோரைடு, இது பென்சாயிக் ஆசிட். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ரியாக்ஷனை நீங்க கம்ப்ளீட்டா எழுதணும். ஓகேவா? அடுத்தது 5th. Give a chemical test to distinguish between propanol and propanone. Propanol and propanone. So test to distinguish between propanol and propanone. So propanol அப்படின்னா CH3CH2CHO ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. ஸோ CH3CH2CHO. propanone CH3COCH3. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இந்த CH3CO பார்ட் இருக்கு. இந்த பார்ட் வந்து will undergo iodoform reaction. ஆனா இதுல அந்த பார்ட்ல ஸோ ப்ரொப்பனோன் எழுதும் போது நம்ம iodoform reaction வச்சு ரெண்டுத்தையும் டிஸ்டிங்விஷ் பண்ணி எழுதலாம். ஸோ திஸ் ப்ரொப்பனோன் reacts with iodine and sodium hydroxide and gives
yellow precipitate of iodoform. சரியா? இப்ப இதுல பார்த்தோம்னா அந்த குரூப் இல்ல. iodoform டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டிஹைடு கீட்டோனா இருந்ததுன்னா CH3CO குரூப் இருக்கணும். இன்கேஸ் நீங்க ஆல்கஹாலுக்கு பாக்குறீங்க அப்படின்னா CH3CHOH குரூப் இருந்ததுன்னா அது iodoform டெஸ்ட் அண்டர்கோ பண்ணும். ஸோ ப்ரொப்பனல்ல வந்து இது இல்ல. ஸோ this will not answer. This will not answer iodoform test. சரியா? ஓகே. அப்படி இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், இது ஆல்டிஹைடா இருக்கு, இது கீட்டோனா இருக்கு. ஸோ கீட்டோனுக்கான டெஸ்ட் நீங்க பார்க்கலாம், ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட் நீங்க பார்த்துட்டு எழுதலாம். சரியா? ஸோ மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க iodoform பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்டுக்கு நீங்க எழுதிடலாம். ஸோ அப்போ அந்த ஏ பார்ட்ல 5 சப்டிவிஷனும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பிக்கு வரோம். ஸோ இது வந்து ஏ முடிஞ்சிருக்கு. இப்போ பில பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். 1 வந்து ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் ஆஃப் வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் ஆஃப் 2-மெத்தில் பியூட்டனால் கேட்டிருக்காங்க. ஸோ 2-மெத்தில் பியூட்டனாலுக்கு வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் எழுதுறோம். ஓகேவா? ஸோ பில 1 பார்ட் வுல்ஃப்-கிஷ்னர் reduction of 2-methyl butanol. ஓகேவா? இப்போ வுல்ஃப்-கிஷ்னர் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஒரு ஹைட்ரோ கார்பன் பார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அல்கேன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் வுல்ஃப்-கிஷ்னர். இங்க வந்து நம்ம என்ன வந்து ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணலாம்னா ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இன் எத்திலின் கிளைகால். சரியா? இது போட்டோம் அப்படின்னா நமக்கு கார்பனைல் பார்ட் வந்து நம்மளுக்கு CH2 பார்ட்டா கன்வெர்ட் ஆகும். இப்ப நம்மளுக்கு இங்க வந்து 2-மெத்தில் பியூட்டனல் கொடுத்திருக்காங்க. ஸோ 2-மெத்தில் பியூட்டனல் எப்படி எழுதுவோம்? இந்த இடத்துல பியூட்டனல் அப்படின்றது மொத்தம் எத்தனை கார்பன் நம்ம காமிப்போம்? 4 கார்பன் காமிப்போம். ஸோ 1 2 3 4. ஸோ 4 கார்பன். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? ஆல்டிஹைடிக் பார்ட் இருக்க போகுது. ஸோ செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. மீதி எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல CH3, அப்புறம் இங்க CH2. ஸோ 1 2 3. இப்போ இங்க வந்து என்ன வரும்? CH வரும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் போடுறோம். ரெண்டாவது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இன் எத்திலின் கிளைகால் சால்வெண்ட் போடும் பொழுது இந்த பார்ட் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஸோ இந்த இடத்துல இந்த கார்பன்ல வந்து CH2 ஆட் ஆகும். சரியா? இந்த பார்ட்ல CH2 ஆட் ஆகும். இந்த ஆக்சிஜன் வெளியில போயிடும். அப்போ இந்த இடம் சாரி H2 ஆட் ஆகும். சரியா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு H2 ஆட் ஆகும். ஸோ இது கார்பனோட சேர்ந்து இந்த பார்ட் என்னவா மாறும் அப்படின்னா CH3 மாறும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் இங்கேருந்து எழுதுவோம். CH3 CH2 CH. இங்க ஏற்கனவே ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இப்ப இது என்னவா மாறி இருக்கும்? 2 ஹைட்ரஜன் உள்ள போனதுனால CH3 மாறும். அப்ப இதுக்கு பேர் என்ன? இது ரெண்டாவது பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, 4 கார்பன் இருக்கு. அப்போ இதுக்கு வந்து 2-மெத்தில் பியூட்டேன். சரியா? சோ அடுத்தது செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? How would
the presence of SO3H group affect the acidic strength. மேல வந்து நம்மளுக்கு first கொடுத்திருந்தது basic strength கொடுத்திருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அசிடிக் ஸ்ட்ரென்த். அப்ப அப்படியே ரிவர்ஸ் நம்ம எழுத வேண்டியதான். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும் பொழுது இருக்கும்போது பெசிசிட்டி என்ன ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆச்சு. ஏன்னா அந்த நைட்ரஜன் மேல இருந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு இல்லாம போயிடுச்சு. அப்போ இப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பென்சோயிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து அனிலின் கேட்டாங்க இல்லையா, இங்க நம்மளுக்கு பென்சோயிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆசிட்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேக்குறாங்க. அப்போ இங்க வந்து செகண்ட் வந்து SO3H குரூப் எப்பவும் போல இட் இஸ் அன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சோயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. COOH கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், சரியா, SO3H போடுறோம். இது எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுது. அப்ப எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும் பொழுது இப்ப இந்த இடத்துல வந்து பாண்ட் எப்படி இருக்கும், C டபுள் பாண்ட் OHன்னு இருக்கும். சரியா, அப்போ இந்த இடத்துல இதுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது, குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது, டியூ டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இது எலக்ட்ரான பென்சின் ரிங்ல இருந்து மொத்தமா இழுக்கும் போது இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்ப இந்த ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான்ஸை என்ன பண்ண ஆரம்பிக்கும், எடுத்துட்டு இந்த ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில போக ஆரம்பிக்கும். அப்ப எந்த அளவுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு ஹைட்ரஜன் வந்து புரோட்டானா ஈஸியா வெளியில போகுது. எப்போ வந்து ஒரு ஹைட்ரஜன் புரோட்டானா ஈஸியா வெளியில போகுதோ அப்போ அந்த இடத்துல அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இந்த புரோட்டான் வந்து ஈஸியா என்ன ஆயிடும், ரிலீஸ் ஆயிடும். அதனால அசிடிக் நேச்சர் இன்க்ரீசஸ். சரியா, சோ ரொம்ப முக்கியம். ஏன்னா புரோட்டான் இஸ் ஈஸிலி ரிமூவ்ட். அதனால ஓகேவா, டியூ டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஆன்சர் நீங்க எப்படி எழுதணும், டியூ டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் ஆஃப் SO3H group the electron density decreases which leads to the easy removal of H plus, so the acidic nature increases அப்படின்னு எழுதணும். ஓகேவா, அடுத்தது தேர்ட் ஒன் வந்து ப்ரிப்பேர் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் எத்தனாமின். முன்னாடி என்ன கொடுத்திருந்தாங்க, அசிடிக் ஆசிட எத்தனாமினா மாத்த சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் எத்தனாமின். ஸோ ப்ரிப்பேர் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் எத்தனாமின். அப்ப எத்தனாமின்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப CH3 CH2 NH2ல இருந்து CH3 COOH ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரியா, சோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அமின ஆசிடா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பாக்குறோம். அப்ப ஆசிட் வந்து ஆல்கஹாலா இருந்தது அப்படின்னா அதை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஸோ ஆசிட நம்ம ஆசிட் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது என்ன பார்ட்டா இருக்கணும், ஆல்கஹால் பார்ட்டா இருந்ததுன்னா ஆசிட் ஃபார்மேஷன் ஈஸி. அப்ப ஆல்கஹால் வேணும் அப்படின்னா இந்த அமீனை நம்ம என்னவா மாத்தணும், முதல்ல ஆல்கஹாலா மாத்தணும். அப்ப ஆல்கஹாலா எப்படி மாத்துறது, இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து பிரைமரி அமீன் கொடுத்திருக்காங்க. ஸோ பிரைமரி அமீனை நம்ம நைட்ரஸ் ஆசிடோட போட்டு ட்ரீட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ பிரைமரி அலிஃபாட்டிக் அமீனை நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அந்த ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ ரியாக்ஷன் பார்ப்போம். நம்மளுக்கு பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை அமீன் கொடுத்துருக்காங்க, பிரைமரி அமீன்ல நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா NaNO2 பிளஸ் HCl போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், ஆல்கஹால். ஸோ இந்த NH2க்கு பதிலாக நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும், CH3
CH2OH எத்தில் ஆல்கஹால் கிடைக்குது. இந்த எத்தில் ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆல்கஹால்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ KMNO4 in presence of acid இல்லைன்னா அல்கலைன் மீடியம் போடும் பொழுது நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், CH3COOHன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே இந்த இடத்துல அனிலின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகாது, அந்த இடத்துல பென்சின் டைசோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து கன்வர்ஷன், அதாவது எத்தனை அமீனை அசிட்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் அனிலின் டு பென்சோயிக் ஆசிட். அனிலினை பென்சோயிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட், ஃபோர்த் ஒன் வந்து கன்வெர்ட் aniline to benzoic acid. Okay, so aniline formula நமக்கு தெரியும், structure தெரியும். NH2 இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணும், அல்லது C6H5NH2 எப்படினாலும் எழுதிக்கும். இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், பென்சோயிக் ஆசிட் COOH, அதாவது C6H5COOH. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஆசிட் இருக்கு. ஸோ மேலே கொடுத்த மாதிரியே தான் ஆசிட் இருக்கு. அப்போ இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா இன்னொரு மெத்தடு நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நைட்ரைல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கா கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுது நைட்ரைல்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஆசிடா கன்வெர்ட் ஆகும். சரி, அப்ப நைட்ரைல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பண்ணலாம். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அனிலினை வந்து பென்சின் டைசோனியம் குளோரைடா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம அனிலின் எடுத்துக்கிறோம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அனிலினை நைட்ரஸ் ஆசிட், அதாவது டைஅசோடைசேஷன் நம்ம செய்யறோம். இப்ப மேல நம்ம பிரைமரி அலிஃபாட்டிக் பண்ணோம்ல, அதே வந்து நம்ம அரோமேட்டிக் பிரைமரி அமீனுக்கு செய்யறோம். பிளஸ் HCl போட்டு 273ல இருந்து 278 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா. சரி, இந்த அனிலின் வந்து நம்மளுக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைடா கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு வந்து ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸா வச்சு நம்ம நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுல நம்ம சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பண்றோம்னா CuCN KCN போடும் பொழுது என்ன ஆகும், இந்த இடத்துல C6H5CN நம்மளுக்கு வரும். C6H5CN. ஸோ இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு நைட்ரஜன் வெளியில போயிடும், KCl இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடும், KCl வெளியில போயிடும், அப்புறம் நைட்ரஜன் கேஸா வெளில போயிடும். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு C6H5CN இருக்கும். இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நான் கீழே இப்படி போடுறேன், இங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ். ஸோ கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுது இது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், C6H5CN பார்ட் வந்து COOH கன்வெர்ட் பண்ணும். சில சமயம் பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் பண்றோம், இது கிடையாது, இந்த ஸ்டெப் நான் எழுதுறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறேன். சார் இங்க நம்மளுக்கு சில சமயம் கன்வர்ஷன்ல இப்படி கொடுத்துருவாங்க, பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் கொடுப்பாங்க. அப்ப பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ்னா கொஞ்சம் மட்டும்தான் ஹைட்ரோலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து அமைடு ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஆசிட். ஸோ இது வந்து ஸ்டெப். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அனிலினை நைட்ரஸ் ஆசிட்ல போட்டோம்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடைக்கும். அதில் நம்ம சாண்ட்மேயர் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா C6H5CN கிடைக்கும். அதை கம்ப்ளீட் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்தது 5th ஒன்.
ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவ் அ கெமிக்கல் டெஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ரொப்பனல் அண்ட் எத்தனால். மேல என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ரொப்பனல் அண்ட் ப்ரொப்பனோன் கொடுத்துருந்தாங்க. இங்க ப்ரொப்பனல் அண்ட் எத்தனால் ரெண்டுமே வந்து ஆல்டிஹைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன் test to distinguish between propanol and ethanol. So ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைடு தான். propanol ethanol. propanol ஃபார்முலா என்ன? CH3 CH2 CHO. எத்தனால் ஃபார்முலா என்ன? CH3 CHO. ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னா CH3 CHO பார்ட், CH3 CO பார்ட் இருக்கு இல்லையா? CH3 CO பார்ட் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும்? ஐடோஃபார்ம் டெஸ்ட் அண்டர்கோ பண்ணும். இது ஐடோஃபார்ம் டெஸ்ட் அண்டர்கோ பண்ணாது. அப்ப நம்ம எழுதும் போது என்ன எழுதுவோம்? இது வந்து எத்தனால் வந்து ரியாக்ட்ஸ் வித் iodine in sodium hydroxide and gives yellow precipitate of iodoform. இது என்ன பண்ணாது? propanol will not answer iodoform test. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ அயோடோஃபார்ம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு போர்டில் கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ மொத்தம் வந்து நம்ம இன்னைக்கு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 10னா ஏல ஒரு 5 கொஸ்டினும், சரியா? ஏல ஒரு 5 பார்ட்டும், பில வந்து ஒரு 5 பார்ட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்க பெசிசிட்டி, மேல பெசிசிட்டி கேட்டிருக்காங்க, கீழே அசிடிக் கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, இங்க ஒரு நேமிங் ரியாக்ஷன் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயுமே இங்க வந்து அசிட்டிக் ஆசிடே எப்படி எத்தனமின், இங்க வந்து எத்தனமின்ல இருந்து எப்படி அசிட்டிக் ஆசிட். ஸோ கொஸ்டின் வந்து ஒரே மாதிரி வெயிட்டேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் கன்வர்ஷன்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் கிளியரா இருந்தோம்னா 31st கொஸ்டின்ல ஏ பார்ட்டும் அட்டன் பண்ணிருக்கலாம், அல்லது பி பார்ட்டும் ஃபுல்லா அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.